உனக்கு ஆறுதல் கூறுகிறேன். நான் இந்த யுத்தத்தை நிச்சயம் நடக்கவிட மாட்டேன். விளைவு எதுவாயினும் சரி, நான் இந்த யுத்தத்தில் உனக்கு துணையாக இருப்பேன். ஆனால் நான் இந்த யுத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. புரிந்து கொள்ள முயற்சி செய் தர்மராஜா. சனியே நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அளித்துள்ளார். இனி எப்படியேனோ செவ்வாய் எப்படியும் சனியை நன்மையும் தீமையும் பார்ப்பவரின் பார்வையில்தான் உள்ளது. ஆனால் என்னை பொறுத்தவரை எனது எண்ணம் முழுவதும் தாயே, நான் சனிக்காக ஏதேனும் பேச வந்திருந்தால் அமைதியாக இரியமே. உனக்கு சூரிய லோகத்தில் நுழைய அனுமதி இருக்கலாம், இந்த அறைக்குள் அல்ல. சூரிய லோகத்தில் படிந்துள்ள இரத்தத்தை ஒருவனின் இரத்தத்தால் மட்டுமே கழுவ முடியும். சூரிய தேவரின் சக்தி பிழம்பை காப்பாற்றி விடுவோம். பிறகு நாம் இணைந்து தங்களது புதல்வன் மற்றும் தர்மராஜா என்ற முறையில் நான் யுத்தத்திற்கு மட்டும் அனுமதித்தார்கள். ஒன்று, வழி தவறியவன் நல்வழிக்கு திரும்ப வேண்டும். அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவோம். சூரிய தேவரின் நிலைமை இப்படியே தொடர்ந்தால், இப்பிரபஞ்சத்தை நம்மால் வடிவத்தை அடையவில்லை என்றால், அதன் பிறகு நாம் நிரந்தரமாக அவரை இழந்துவிட நேரலாம். நிலைமை மோசமாக உள்ளது. சனியை சிம்மாசனத்தில் இருந்து அகற்றுவதற்கு நமக்கு இதை தவிர வேறு வழி இல்லை.